நமஸ்தே, வெல்கம் டு ஸ்ரீலக்ஷ்மி. நான் உங்கள் ஹிந்தி டீச்சர் வெங்கட்ராமன் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜோகிதா 7th ஸ்டாண்டர்ட். எல்லாம் கொஞ்சம் சிரிக்கலாமே, அப்படியே என் முன்னுக்கு நான் ஏதாவது அவங்க நடிச்சுனா ஓகேவா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கரெக்டாக 5 months ஆகுதாம்மா. 5 months ஆகுது. அதாவது சம்மரில் வந்தாங்க, ஏப்ரல் மேல வந்தாங்க, வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. பயந்துக்கிட்டே தான் படித்தாங்க கொஞ்சம் ஹிந்தி. இப்போ படித்தாங்க. இப்போ ஹிந்தி வந்து எப்படின்னா, இப்போ நடுவில் நான் ஏதாவது வார்த்தை கேட்டால் கூட சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா பேனாவுக்கு என்னம்மா? கலம். புத்தகம்? கிதாப். சிறுவன்? லடுக்கா. சிறுமி? லடுக்கி. சிறுமிகள்? லடுக்கியா. ஓகேவா. இப்போ இந்த மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து அவங்க ஹிந்தி படித்த அனுபவத்தை அவங்களால முடிஞ்சதை சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏப்ரல் மே முன்னாடி ஸ்கூலில் படிச்சிங்க இல்லையா? ஸ்கூலில் படிச்சிங்க. இப்போ அப்போ படித்ததுக்கும் இப்போ இங்கே வந்து ஜாயின் பண்ணி படித்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுது. அங்கே வந்து எனக்கு படிக்கவே தெரியாது. ஹிந்தியே வந்து ஒரு வார்த்தை கூட எனக்கு படிக்க தெரியாது. ஸ்வரு வெஞ்சன் மட்டும்தான் எனக்கு தெரியும். இங்கே வந்தோடனே அப்புறம் தான் நான் ஒரு பிராத்மிக் புக்கை வச்சு படிக்க கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்கூலில் இருக்க போர்ஷனையும் இங்கே எடுத்து வந்து படிச்சுட்ருக்கேன். உங்களுக்கு பிராத்மிக் தனியாக எடுக்கிறேன், ஸ்போக்கன் தனியாக எடுக்கிறேன், அப்புறம் என்ன எடுக்கிறேன்? கிராமர் தனியாக எடுக்கிறேன், அப்புறம் தகவல் எடுக்கிறேன். என்னென்ன டெய்லி எப்படி கிளாஸ் நடக்குது நம்மக்கிட்ட? ஃப்ரீயாக இருக்குது, தனியாக படிக்க முடியுது. புரிஞ்சு என்ன ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை? ஒரு 5 பேர் 4 பேர் தானே இருக்கிறாங்க. ஓகே, வேறு? எனக்கு இங்கே வந்தோடனே புரிஞ்சுட்டு படிக்க முடியுது. ஒரு ஒரு வார்த்தைக்கும் மீனிங் என்னாலே கண்டுபிடிக்க முடியுது. என்னாலே சென்டென்ஸ் மேக் பண்ண முடியுது. அடுத்தது வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து ஆனவனாலேருந்து சொல்லி கொடுத்து ஆரம்பித்தேன் நான் ஹிந்தி. பார்த்திங்கன்னா அவங்கள எழுத்து கூட்டு படிக்கிறது, சுட்டு எழுத்துக்கள், நடுப்புள்ளி எழுத்துக்கள், இந்த எழுத்துக்கள் எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்க கிராமர் புரிஞ்சுக்கிறாங்க. இன்னும் ஸ்போக்கன் லெவலுக்கு வரல, ஓரளவுக்கு வெக்காபுலரிஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஸ்கூல் பாடம் ஈஸியாக இருக்குது, என்னால் மார்க் எடுக்க முடியுதுன்னு 50 out of 58 வந்து காமிச்சிருக்காங்க. அது அவங்களோட உழைப்பு தான், எங்களோட உழைப்பு கிடையாது. நாங்கள் சொல்லி தான் கொடுக்குறோம். அவங்க படிக்கிறாங்க. ஜோகிதா வந்து படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறத அவங்க ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கிறது அவங்க தான். நம்ம ஒன்றும் கஷ்டப்படுறது கிடையாது. நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் டவுட்ஸு மட்டும் என்ன தேவைன்றதுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்போக்கன் அவங்க முடிக்கல. ஸ்போக்கன் ட்ரைனிங் உண்டு அவங்களுக்கு. ப்ளஸ் அவங்க வந்து இன்னும் என்ன ப்ளஸ்ன்றத சொல்லுவாங்க. அவங்க இங்கே படிக்கிறதுனால கிராமர் படிக்கிறீங்க, சண்டே கிளாஸும் வரீங்க, சாட்டர்டே மட்டும்தான் லீவு, வீக்லி 6 days கிளாஸ் வரீங்க, வாரத்தில் 3 நாள் கிளாஸ் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு டெய்லி கிளாஸ் பிடிச்சிருக்கா? டெய்லி கிளாஸ் தான். டெய்லி கிளாஸ்னால என்ன பெனிஃபிட் கிடைக்குது உங்களுக்கு? டெய்லி கிளாஸ்னால எனக்கு எதுவுமே மறக்காம நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் வரதுக்கு முன்னாடி எல்லாமே மறந்துடுவேன். இந்த மாதிரி டெய்லி கிளாஸ் வச்சதுனால தான் எதுவுமே மறக்காம எது வந்தாலும் ஞாபகம் வச்சு எழுதுறேன். சரி, இனிமேல் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, லக்ஷ்மிக்கு வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்கே நீங்கள் வந்து படிச்சிங்க, இவ்வளோ பெனிஃபிட் கிடைச்சிங்க, வரப்போகிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்தால் என்ன கிடைக்கும்? இங்கே வந்தால் உங்களால் படிக்க முடியும். நல்ல